அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கர்பலாவில் வீரமரணமடைந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கர்பலாவில் கொல்லப்பட்டார்கள். இந்த செய்தி சஹீஹ் புகாரியில் 3748 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹதரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 60ஆம் ஆண்டு மரணமடைந்து விடுகிறார்கள். அவர்கள் உயிருடன் இருந்தபோதே தன்னுடைய மகன் யஸீதை அடுத்த ஹலீஃபாவாக பிரதிநிதியாக நியமிக்க எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டார்கள். இதன் அடிப்படையிலே யஸீத் அவர்கள் ஹலீஃபாவாக பதவியேற்றுக் கொண்ட போது நபித்தோழர்களில் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றோரும் யஸீத் அவர்களுக்கு உறுதி பிரமாணம் செய்வதற்கு மறுத்துவிட்டார்கள். இதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மறுத்தபோது இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கூஃபாவிலே இருந்து தொடர்ச்சியாக கடிதங்கள் வந்த வண்ணம் இருந்தது. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் பைஅத் செய்வதற்கு மக்கள் காத்து கொண்டிருப்பதாக, இந்த பின்னணியில் அவர்கள் கூஃபாவிற்கு கிளம்பி செல்ல நேரிட்டது. ஹிஜ்ரி 60ஆம் ஆண்டு ரஜப மாதம் மதீனாவிலே இருந்து மக்காவுக்கு சென்று அங்கு சில மாதங்கள் தங்கியிருந்து விட்டு ஹிஜ்ரி 60 துல்ஹஜ் மாதம் கூஃபாவை நோக்கி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயணப்பட்டார்கள். இந்த ஒரு சூழ்நிலையிலே சய்யிதனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகையை எதிர்பார்த்து இருந்த ஒரு சூழ்நிலையிலே அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்ற நபித்தோழர்கள் தாங்கள் கூஃபாவுக்கு செல்ல வேண்டாம் என்று கூட அறிவுறுத்தியதாக வரலாற்று ஏடுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையாக வைத்து தான் புறப்படாமல் தங்கிவிட்டால் ஹரமைனாகிய மக்காவிலோ மதீனாவிலோ ஏதேனும் பிரச்சனை வந்துவிடும் என்று சய்யிதனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கனவில் தோன்றி அவர்கள் கர்பலாவிலே கொல்லப்படுவார்கள் என்னும் முன்னறிவிப்பையும் செய்திருந்தார்கள். இவை யாவுமே அவர்களது பயணத்தை செப்பனிடப்படுகின்ற வகையிலே அமைத்துக் கொடுத்தது. உண்மையில் கர்பலாவை போர் என்று குறிப்பிட முடியாது. பெண்கள், குழந்தைகள், உற்ற தோழர்கள் என 72 பேருடன் சய்யிதனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபாவை நோக்கி புறப்படுகிறார்கள். கூஃபாவிற்குள்ளே இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நுழைய முடியாத வகையிலே அப்போது கூஃபாவிலே ஆளுநராக இருந்த, கவர்னராக இருந்த அந்த நபர் இப்னு ஜியாத் என்று அவருக்கு சொல்லப்படும் அவருடைய படைகள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இடையிலேயே தடுத்து நிறுத்திவிட்டன. தண்ணீர் கிடைக்க வண்ணம் எல்லா பகுதிகளையும் அடைத்து முற்றுகையிடப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இது கர்பலா என்கின்ற மைதானத்திலே நடைபெற்றது. உமர் இப்னு சஅதின் தலைமையிலே 4000 பேர்களை கொண்ட
படை ஒன்று அவர்களை சூழ்ந்து கொண்டது. அதை தொடர்ந்து பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்தன. அச்சமயத்தில் எதிரிகளில் சிலர் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பின்பற்றி தொழுகையிலே கலந்து கொள்ளவும் செய்தார்கள். இரவு பகல் என நாட்கள் நகர்கையில் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூடாரமிட்டு தங்கி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். முஹர்ரம் 10ஆம் தேதியை அடைந்த போது கடைசி நேரத்திலே பின்வருமாறு சில கோரிக்கைகளை வைத்தார்கள். ஒன்று, தன்னை மதீனாவுக்கு திரும்பிச் செல்ல அனுமதிக்க வேண்டும், அல்லது நாட்டின் எல்லைப்புறத்திற்கு செல்ல அனுமதிக்க வேண்டும். அதுவும் இல்லை என்றால் யசீதிடம் செல்ல விடுங்கள், அவரோடு நான் பேச வேண்டும் என்று ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி சில கோரிக்கைகளை வைத்தபோது அதையெல்லாம் மறுத்து திரும்ப திரும்ப இப்னு ஜியாதிடம் சரணடைய சொன்னார்கள் எதிரிகள். அதற்கு மறுப்பு தெரிவிக்கவே அவர்களுக்கு எதிராக போர் தொடுக்கப்பட்டது. கடைசி நேரம் வரைக்கும் தனது தரப்பிலே இருந்து போரை தொடங்காமல் அமைதி காத்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாக்கப்படுகின்ற ஒரு நிலைக்கு வருகின்ற போது அல்லாஹுவை சாட்சியாக ஆக்கி இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களோடு வந்த தோழர்களும் தீரத்துடன் போராடினார்கள். அந்த போராட்டத்தினுடைய முடிவு மாலை நேரத்திலே அனைவருமே வீரமரணம் அடைகின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். பெண்கள் மாத்திரம் அதிலே இருந்து பாதுகாக்கப்பட்டார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட அந்த நாள் முஹர்ரம் மாதம் 10ஆம் நாளாக இருப்பதனால் சிலர்கள் இந்த நாளை துக்க நாளாக நினைப்பதுண்டு. ஆனால் அல்லாமா இக்பால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒவ்வொரு கர்பலாவுக்கு பின்பாகவும் இஸ்லாம் புத்துயிர் பெறுகின்றது என்று சொன்ன அடிப்படையிலே இந்த கர்பலாவின் மூலமாக இஸ்லாம் தூய்மைப்படுத்தப்பட்டது என்று தான் சொல்ல வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா கர்பலாவுடைய வரலாற்று பின்னணியை முழுமையாக அறிந்து கொள்கின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.